வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கவி 5. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு 1 முதல் 6 கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்திக் கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. விளக்கம். அண்டம் என்றால் பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் என்பதாகும். அதில் எண்ணிலங்காத கோள்களில் ஒன்று புவி அண்டம் எனும் பூ உலகம். இந்த உலகம் தோன்றி சுமார் 450 கோடி ஆண்டுகள் ஆவதாகவும், முதல் உயிரினம் என்று கூறப்படும் அமீபா ஒரு செல் நீர்வாழ் ஜீவன் தோன்றி சுமார் 57 கோடி ஆண்டுகள் ஆவதாகவும், முதல் மனிதர் தோன்றி சுமார் 65 லட்சம் ஆண்டுகள் ஆவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இறைநிலையானது தன் நிலையில் மாற்றம் பெற்று பிரபஞ்ச தோற்றமாகியதில் ஜடப்பொருட்களில் அதன் தன்மையாகவும், ஜீவ இனங்களில் மனமாகவும், மனிதனில் 6வது அறிவாகவும் மலர்ச்சி பெற்றுள்ளது. முதல் மனிதனிடமிருந்து இன்றுள்ள மனிதன் வரை சங்கிலி தொடர் போல எங்கேயும் விட்டு போகாமல் வித்தின் வழியே மனித குலம் வந்து கொண்டுள்ளது. பல கோடி பிறவி எடுத்த மனிதருக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கே போகப் போகிறோம், உயிரின் நிலை என்ன, கடவுள் யார் அல்லது எது என்ற கேள்விகள் எழுவது இயல்பு. காரணம், தனது மூலத்தை அறிய விரும்பும் உயிரின் எழுச்சியே ஆகும். சரியான வழிகாட்டல் வழிநடத்தல் இருக்குமே ஆனால் தன்னையும் அறியலாம், எல்லாவற்றையும் அறியலாம். தன்னை அறிந்தால் தலைவனை, அதாவது முதல்வனை அறியலாம். தன்னை அறிதல் என்றால் சரியான குருவின் மூலம் உபதேசம் பெற்று தவத்தின் மூலம் மனதை அறியலாம். மனம் என்பதோ இன்ப துன்ப உணர்வுடையது. அதனை கடக்க மனதை ஓர்மை நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மனதிற்கு மூலமாக இருப்பது உயிர். ஆகவே மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வர உயிர் மேல் மனம் செலுத்துவது என்ற செயல் தவம், தியானம், யோகா, மெடிடேஷன் என்ற வார்த்தைகளால் பேசப்படுகிறது. உயிரை உணர்ந்த பெரியோர்கள் சிறப்பாக என்ன சொல்கிறாங்க, உயிரை குண்டலினி என்று சொல்கிறாங்க. உயிர் சக்தியை குண்டலினி சக்தி என்று சொல்கிறார்கள். தியானத்தின் மூலம் மனதை அறிந்து பின்னர் மனதின் மறுமுனை மனத்தின் அடித்தளம் அறிவு என்பதை குருமகான் அருட்தந்தை மூலம் உணரும்போது நிலையில் அறிவாக இருப்பதே அலையில் மனமுமாக இருக்கிறது. அந்த அறிவுதான் தெய்வம். அது எல்லாவற்றிலும் நீக்கமற அன்பாக உள்ளதை உணர்த்திய குருவும் தெய்வமே என்ற விளக்கம் எல்லாவற்றையும் உணர்த்த வல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.